ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பேசிக் மெட்டீரியலில் டே 3ல சிசர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உள்ளது பார்த்திங்கன்னா பேப்பர் சிசர், செகண்ட் உள்ளது கொஞ்சம் கிளாத் சிசர், தேர்ட் உள்ளது பிங்க்டு சிசர். இந்த 3 சிசரை பற்றியும் பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த சின்ன நம்ம சிசர் யூஸ் பண்ணுறது தான் பேப்பர் சிசர். பேப்பரை மட்டும்தான் நம்ம கட் பண்ணணும், கிளாத்லாம் கட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கிளாத் கட் பண்ணுற சிசரால் பேப்பர் கண்டிப்பாக கட் பண்ணவே கூடாது. உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக உங்களுக்கு கட் ஆகாது. அதனால தான் இப்போ இந்த சிசர் பார்த்திங்கன்னா கிளாத் மட்டும்தான் கட் பண்ணணும். இதில் 2 ஹோல்டிங் இருக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம தம் ஃபிங்கர் ஹோல்டு பண்ணுற மாதிரி இருக்கும். சின்னதில் பார்த்திங்கன்னா நம்ம தம் ஃபிங்கர் வச்சுக்கிட்டா தான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம இதை கிளாத் கட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதான் கிளாத் சிசர். இதால் நம்ம பேப்பர் எதையுமே கட் பண்ணவே கூடாது. கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளாத் கட் பண்ணுறது உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்காது. அதே மாதிரி நீங்கள் ஹோல்டிங் நம்ம மாற்றி பிடிச்சாலும் கிளாத் ஸ்மூத்னஸ் கிடைக்காது கட் பண்ணுறதுல. அதனால் அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக எல்லா டெய்லரிங் ஷாப்லேயுமே அவைலபிளாக இருக்கும். கிளாத்துக்குன்னு தனியாக ஒரு சிசர் வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாகவும் இருக்கும். சிசர், இந்த சிசரில் பார்த்திங்கன்னா நமக்கு ஜிக்ஸாக் சிசர்னு சொல்லுவாங்க, பிங்க்டு சிசர்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு இதில் கொஞ்சம் லைனாக ஒரு ஜிக்ஸாக் மாதிரியான ஒரு ஷேப்பில் நம்ம கிடைக்கும். இப்போ பாருங்கள் எப்படி ராயஜஸாக இருக்குது. இது நார்மல் ப்ளவுஸு. ஓவர்லாக் மிஷின் இல்லாதவங்க கண்டிப்பாக இந்த சிசர் வாங்கி வச்சுக்கிட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.